அஸ்ட்ரோசைன்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். சனி பகவான் வக்ரம் அடைந்து மீனமனையிலே அமர்ந்திருக்க போகிறார். குரு பகவான் மிதுனத்திலும் வீற்றிருக்க, செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது இந்த மாதம் நடக்க இருக்கிறது. எப்போ? செப்டம்பர் மாதம். சரியாக சொல்லப்போனால் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி 13/9/2025 அன்று கன்னி மனையிலிருந்து துலாம் மனைக்கு பயிற்சியாகிறது. அதே போல சுக்கிர பகவானும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாகிறார் 15/9/2025. அதே போல் புதன் பகவான் சிம்மத்தில் இருக்கார் அல்லவா, தனது அந்தி நட்பு வீட்டில் அந்த புதன் பகவானும் பெயர்ச்சி அடைந்து கன்னி மனைக்கு உச்ச வீட்டில் போய் அமரப்போகிறார் 15/9/2025. அதே போல் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சூரிய பகவான் 17/9/2025 அன்று கன்னி மனைக்கு பயிற்சியாகிறார். இந்த ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீற்றிருக்க போது. ஸோ இந்த செப்டம்பர் மாதத்தின் தொடக்கத்திலேயே சந்திர பகவான் மனோகாரகனான சந்திரன் தனுசு மனையில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகமைப்பு. இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த செப்டம்பர் மாதம் என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும், இந்த மாதம் எந்த தெய்வ வழிபாடு வழிபட்டால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசியிலே குரு பகவான் இருப்பது கூடுதல் சிறப்பு. உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கார்? 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அது சிம்ம மனையில் அதிநட்பு வீட்டில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு. இன்னும் சிறப்பு தான். அதைவிட கூடுதல் சிறப்பு என்னன்னா, இந்த 15ஆம் தேதி செப்டம்பர் 15ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோணம் பலம் பெற்று ஸ்ட்ராங்காக போகிறார். அப்போ ராசிநாதன் வலிமை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம். அப்போ ராசிநாதன் வலு பெற்றால் அந்த மாதம் இனிமையாக கடக்கும். வெற்றி மேல் வெற்றி கிட்டும். தடையில்லாமல் நடக்கும். காரிய தடைகள் அத்தனையும் விலகும். உங்கள் மனசு சரியாக இருக்கும். மனசு சரியாக இருக்குன்னா மனக்குழப்பங்கள் விலகும். டிசிஷன் மேக்கிங் சூப்பராக இருக்கும். நல்ல அறிவு, ஏன்னா புதன் அல்லவா, புதன் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. மிதுன ராசி என்பர்கள் புத்திசாலித்தனம் மிக்கவர்கள். இயல்பாகவே எல்லா துறைகளிலும் கால் வைத்து பார்ப்பீர்கள். எதுலையுமே தெரியாதுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ அறிவு ஜீவிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் அந்த புதனுடைய ஆளுமை தன்மைங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போது புதன் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள், தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும். பேச்சு சொல்லவே வேண்டியதில்லை. அழகாக அற்புதமாக பேசக்கூடிய தன்மை, நளினத்தோடு செயல்படக்கூடிய தன்மை, வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய தன்மை, ஸ்ட்ராட்டஜி பிளான் அழகாக அற்புதமாக பிளான் போடக்கூடிய தன்மை, இதெல்லாமே இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது இந்த மிதுனத்துக்கு. ஸோ மிதுனத்துக்கு இந்த மாதம் ஒரு யோகமான ஒரு மாதம், ஒரு குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பொருளாதாரத்துக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குமா? நிச்சயமா இல்லை. தனக்காரக கிரகமான குரு பகவான் உங்க ராசியிலேயே உட்கார்ந்திருக்கார். அதே சமயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல போய் உட்கார போறார். எங்க? பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானத்துல போய் அமர்வது சிறப்பு. அப்போ அந்த லாபஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ லாபம் கிடைக்கும்ல. லாபம் என்ன? தொழில் செய்யக்கூடிய விஷயத்தில் லாபம் அல்லது மகிழ்ச்சி, சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு தன்மை. அப்போ இந்த தனக்காரகிற குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ குரு செவ்வாயை பார்க்கிறாரா? அப்போ குரு செவ்வாய் 2 இணையும் போது ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதா? பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்க போகுதா? அதிகாரம் கிடைக்க போகுதா? அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்க போகுதா?
தலைமை பண்பு கிடைக்க போகிறதா? நிச்சயமா உண்டு. சார் நான் ரியல் எஸ்டேட்டில் இருக்கேன் சார், வளர்ச்சி கொடுக்குமா? சூப்பராக இருக்க போகுது. ரியல் எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரரானது செவ்வாய் பகவான், குரு பார்த்துடுறார். அப்போ என்ன வளர்ச்சியை கொடுக்கும். இதுவரைக்கும் வளர்ச்சியை கொடுக்கல. ஒரு 3-4 மாதங்களாக இந்த மிதுனராசி என்பவர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு பெரிய அளவு சாதிக்க முடியலையே என்கின்ற ஏக்கம் இருந்ததல்லவா, அதெல்லாம் இந்த மாதம் அது சரி செய்யப்படும். அப்போ ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு இந்த மாதம் அற்புதமான ஒரு காலகட்டம். 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். குரு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். லாபஸ்தானத்தின் அதிபதி 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போ லாபம் உண்டு. கடன் உண்டுமா? கடன் உண்டா இல்லையா? கடனை தன்னுடைய கட்டுக்குள் வைக்க முடியுமா? கடன்காரன் கழுத்தை பிடிப்பானா? நிச்சயமா இல்லை. ஏன்னா 6க்குரியவன் தனக்கு 12 உட்கார்றார். அப்போ உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடியவனும் செவ்வாய் தான், கடனை மட்டுப்படுத்துபவனும் அதே செவ்வாய் தான். அப்போ அந்த செவ்வாய் 5ல் உட்கார்ந்து 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ லாபத்தை பார்க்குறார். அப்போ ஒரு லாபத்தில் ஒரு பகுதியை எடுத்து கடனை அடைக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ கடன்காரன் கழுத்தை பிடிக்க மாட்டான், ஆனால் கடனை கட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே எப்போவுமே போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த 5ஆம் இடம் வலுப்பெறும்போது என்ன, பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் உங்கள் கான்சன்ட்ரேஷன் பூர்வீகம் மேலே விழும். பூர்வீகத்தில் எதையாவது ஒன்று பண்ணணும், பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு நற்பலன்களை செய்யணும், குலதெய்வத்திற்காக சில விஷயங்கள் செய்யணும், நம்ம குலதெய்வ வழிபாடு அல்லது குலதெய்வ மூதாதையனுடைய சிறப்புகள். ஸோ இந்த மாதிரி அந்த பூர்வீகம், தாய் தந்தரி போய் பார்க்கறது, பூர்வீகத்தில் சில கடமைகளை ஆற்றுவது, இதுக்கெல்லாம் இந்த மிதுனத்துக்கு இப்போ இந்த மாதம் சூப்பர். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அடுத்த ஒரு நல்ல விஷயம் இந்த மாதம் அப்படின்னு சொன்னால் திருமணம், சுப காரியங்களுக்கு தடையே கிடையாது. மிதுனத்துக்கு குரு 7ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடம் என்பது திருமணம். அந்த திருமண ஸ்தானத்தை பார்த்துட்டே இருக்கார். டக்குன்னு ஃபிக்ஸ் ஆயிரும், அவ்வளோதான். திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை. மிதுனத்துக்கு திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ, திருமணம் மட்டும் கிடையாது, அனைத்து விதமான சுப காரியங்கள், சுப விஷயங்கள், உங்கள் மகளுக்கோ அல்லது மகனுக்கோ நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு. குரு பாகிஸ்தானத்தை பார்க்குது, நல்லது. ராகு இருக்கார், வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம், வெளியில் போய் படிக்கிறது, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது, ஸ்டேட்டை விட்டு தாண்டி போய் படிக்கிறது, ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் நாட்டத்தை செலுத்துவது, எக்ஸாம் எழுதுவது, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவது. ஸோ இதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான். அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். சூரியன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார், புதனோட சேர்ற போகிறார். அப்போ முயற்சிகள் பலிதும். 3ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் இணைகிறது இந்த மாதம். அப்போ முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி சுகஸ்தான அதிபதி இணைகிறது. முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி நீங்கள், உங்கள் ராசி அதிபதி, உங்கள் மனசு இணைகிறது. அப்போது நீங்கள் மனசு வச்சா வெற்றி. அப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுன்னு நினச்சிட்டீங்க, அதுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுவீங்க. மனசு வைக்கல, என்ட்ரி ஆக மாட்டீங்க, அவ்வளோதான். மனம், தைரிய வீரியம் பலப்படுகிறது. அப்போ தைரியத்தோடு செயல்படுங்கள், நிச்சயமாக வெற்றி உண்டு இந்த மிதுனத்துக்கு. 10ல் சனி உட்கார்ந்துருக்கார். சார் சனி 8ஆம் அதிபதி 10ல் உட்கார்ந்துருக்கார், ஒரு வழி உண்டா? உண்டு. அழுத்தம் ப்ரெஷர் உண்டா? தொழிலில் வேலையில் உண்டு. வருமானம் உண்டா? உண்டு. அப்போது அழுத்தம் உண்டு, ப்ரெஷர் உண்டு. இப்போ வக்ரமாக இருக்கார். அப்போ என்னென்னா இயல்புக்கு மாறிய தன்மையை அது நிச்சயமாக கொடுக்கும். அதனால் வேலையில் இருக்கிறவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலையில் கண்டிப்பாக உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலருக்கு திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கும், இடம் மாற்றங்களை கொடுக்கும், நல்ல நல்ல
மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கும். ஏன்னா லக்னாதிபதி நல்லா இருக்கார், ராசிதிபதி நல்லா இருக்கார், சூரியனும் நல்லா இருக்கு, செவ்வாயும் நல்லா இருக்கு. அப்படி என்ன கவலை இந்த மாதம்? இந்த மாதம் மிதுனத்துக்கு ஏற்றத்தையும் உயர்வையும் வெற்றியையும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மிதுனத்துக்குன்னு சொல்லுவேன். சார் எந்த விஷயங்கள்ல நல்லா இருக்கும்? சொல்லி கொடுத்தல், புத்தி அறிவை வச்சு. இந்த மிதுனத்துக்கு செட் ஆகிறது என்னன்னா, இந்த புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் அழகா அற்புதமாக செட் ஆகும். இந்த கன்சல்டன்சி, தன்னுடைய பேச்சு அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில், கமிஷன் பேஸ்டு. ஸோ இதெல்லாமே சூப்பராக வரப்போகும். ஏன்னா அந்த புத்திசாலித்தனம் எந்த இடத்துல எதை போட்டு எதை செய்யணும் அப்படிங்கிற அறிவுங்கிறது இயல்பாகவே இருக்கும். ஆனால் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கராராக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடம் சந்திரன் அவர்தா மாறிட்டே இருக்கும். பணம் ஒரு இடத்துல கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ரிட்டர்ன் வராது. ஸோ இந்த மாதிரி பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை என்பது எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த மாதம் இந்த மிதுனத்துக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் சரி, வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் பாருங்கள் சூப்பராக இருக்க போகுது. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். அல்லது அதுக்கான குழந்தை பாக்கியத்துக்காக ப்ரே பண்ணி அதுக்கான முயற்சி எடுக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா குரு 5ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்கார். அப்போது குழந்தை பாக்கியத்துக்கு எந்த தடையும் இல்லை இந்த மாதம். ஸோ ஒரு நல்ல விஷயம் உங்கள் காதில் வந்து விழுகும். ஒரு நல்ல விஷயமாக அந்த ஒரு நல்ல விஷயத்தாலே ஒரு குதூகலம் அடையக்கூடிய, சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மிதுனத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4/9/2025 அன்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவதும், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபடுவதும், அல்லது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவதும் அனைத்து விதத்திலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கடன், நோய் எதிர்ப்பு, பகை நிறைய இருக்குது சார், தீரவே மாட்டேங்குது சார். ஒரே வழி 16/9/2025 அன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை சென்று மனதார வழிபட்டிங்கன்னா கடன், நோய் எதிர்ப்பு, பகையிலிருந்து நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம், அப்போ விதியில் சொந்த தொழில் இருக்கா, இல்லை வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கா, திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், லேட்டாக நடக்குமா இல்லை குயிக்காக நடக்குமா. ஸோ இந்த திருமணத்தை பற்றிய அத்தனை விஷயங்களும், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன். ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.